ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு காலை தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 13ஆம் திருவசனம். உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். வலது கையை பிடித்து நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்கு பண்ணுகிறார். நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னவர் இப்பொழுது சொல்லுகிறார், துணை நிற்கிறேன். அப்ப நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு துணையாக இருக்கிற கர்த்தர், நம்ம கூட இருக்கிற ஆண்டவர், நமக்கு துணை செய்கிறவர். பிரச்சனை வரலாம், போராட்டம் வரலாம், நெருக்கடி வரலாம், ஆனால் நமக்கு துணை செய்வார், ஒத்தாசி அனுப்புவார், கிருபையை தருவார், தயவை தருவார், தெய்வீக பிரசன்னம் இறங்கி வரும், பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகையும் பிரசன்னமும் வெளிப்படும். அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் சொல்ல, உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான். நம்ம பார்த்து ஆண்டவர் சொல்ல, உன் தேவனாய் இருக்கிற கர்த்தர், அந்நிய தெய்வம் அல்ல, அந்நிய தேவர்கள் அல்ல, உன் தேவனாய் இருக்கிற கர்த்தர். அப்ப நம்முடைய தேவன் நமக்கு துணை செய்யும் பொழுது, நம்முடைய தேவன் நமக்கு ஒத்தாசி தரும் போது, நம்முடைய தேவன் நமக்கு உதவி செய்யும் பொழுது, ஒத்தாசி தரும் பொழுது, அவர் நமக்கு கூட இருந்து நம்மை வழி நடத்துகிறார். ஒரு சமயம் ரோடு அதாவது ஒரு பெரிய பாதை எக்ஸ்டென்ஷன் ஒர்க் நடக்கிறது. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு பட்டணத்தில், சரியா சொல்ல போனால் ஃப்ளாரிடான்னு நினைக்கிறேன், எனக்கு அந்த பட்டணம் மறந்து போச்சு. அப்போ அதில் ஒரு காட்டு பாதையில் ரோடு எக்ஸ்டென்ஷன் நடக்குது. அவர்கள் ரோடு எக்ஸ்டென்ஷன் பண்ணி கொண்டே வருகிறார்கள். அப்படி எக்ஸ்டென்ஷன் பண்ணி கொண்டு வரும் பொழுது, ஒரு குறிப்பிட்ட அந்த காட்டு பகுதிக்குள்ளே இருக்கிற பெரிய பெரிய மரங்களை எல்லாம், லாக்ஸ் எல்லாம் வெட்டி அதெல்லாம் அதை அப்புறப்படுத்தி அந்த ரோடை எக்ஸ்டென்ஷன் பண்ணி பக்காவாக ரோடு போட்டுட்டே வராங்க. ஒரு குறிப்பிட்ட இடம் வந்த உடனே ஒரு மரத்துக்கிட்ட அதுக்கு மேலே அவங்களால முன்னேற முடியல. தே ஸ்டாப்டு தேர் ஒர்க். ஏன் நிறுத்தினாங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் அவங்களுக்கு வின்டர் வந்துருச்சு, அந்த அந்த ஒர்க்கை அவங்க கண்டினியூ பண்ண முடியாது, பனிக்காலம் ஆயிடுச்சு. ஆனால் அந்த ப்ராஜெக்டை சீக்கிரம் முடிக்கணுன்றது தான் நோக்கம். ஆனால் அவங்க கண்டினியூ பண்ண முடியல, விட்டுட்டு போயிட்டாங்க. விட்டுட்டு போன உடனே, ஆனால் நம்ம ஊரில் தான் ஒரு மரத்தை வெட்டுறோம் அப்படின்னா அதில் குருவி கூடு இருக்கா, எந்த கூடு இருக்குலாம் பார்க்க மாட்டோம். முன்னாடி பார்த்தாங்க, இப்போலாம் அப்படி கிடையாது. கொண்டு வந்து அடியில் வெட்டி மரத்தை சாயின்றோம். அதில் என்ன பறவை இருந்துச்சு, என்ன குருவி இருந்துச்சு, என்ன பூச்சி இருந்துச்சு, இருந்துச்சு, அதெல்லாம் தெரியாது. ஆனால் அவங்க அப்படி இல்லை, அந்த மரத்தை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணுவாங்க. என்ன பறவை இதில் கூடு கட்டியிருக்கு, என்ன விதமான பறவைகள் இதில் வாழ்ந்திருக்கு, இந்த காட்டுக்குள்ளே என்னெல்லாம் வாழ்ந்திருக்கு, இந்த மரம் நம்ம எடுத்துட்டோன்னா அந்த பறவைக்கு என்ன விதமான பாதிப்பு இருக்கும், அப்போ நம்ம அதுக்கு மாற்று என்ன பண்ணணும் அப்படின்னு அதுக்கு மாற்று அங்கங்கே சில கூடுகளை அமைத்து கொடுப்பது, இப்படியெல்லாம் அவங்க செய்கிறது வழக்கம். அப்போ அவர் அந்த மறுபடியும் ப்ராஜெக்ட் 6 மாதம் கழித்து அந்த ப்ராஜெக்ட் மறுபடியும் வருகிறது. அதில் அவங்க ஏறுறாங்க. அந்த மரத்தில் ஏறி செக் பண்ணுறாங்க. மரத்துக்கு மேலே வரலும் டாப் வரலும் போய் ஏதாவது குருவி கூடு இருக்கான்னு பார்த்தாங்க. அங்கே ஒரு குருவி கூடு கட்டி இருந்துச்சு. அது அப்போ தான் அந்த குருவி கூட்டில் குஞ்சு பொரிச்சதுக்கான அடையாளங்கள், முட்டைகள் உடஞ்சி துவில் கிடக்குது. அந்த கூட்டில் ஒரு பறவையுமே இல்லை, எல்லாம் பறந்து போயிடுச்சு. அப்போ அந்த குட்டி அந்த முட்டை போட்டு கொஞ்சம் பொரிச்சு அவைகள் எல்லாம் வளர்ந்துருச்சு. 6 மாதத்தில் அவைகள்லாம் வளர்ந்து பறந்துருச்சு. அதில் ஒரே ஒரு துண்டு சீட்டு இருந்துச்சு. உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உனக்கு துணை நிற்கிறேன். அந்த வசனம் அந்த கூட்டுக்குள்ள இருக்கு, ஒரு சின்ன சீட்ல அதுல இருக்கு.
அந்த மனிதனுக்கு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, அந்த வசனத்து நிமித்தம் அந்த ப்ராஜெக்ட்ல கரெக்டா அந்த மரத்துக்கிட்ட வரும்போது தான் அந்த ப்ராஜெக்ட் அவங்க ஸ்டாப் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. இல்லைன்னா அவங்க முன்னேறி போய் இன்னும் ரோடு போட்டிருப்பாங்க. இந்த குருவிக்காக ஆண்டவர் அதை செய்தார் என்று அவர் பிரசித்தப்படுத்தினார்கள். அப்புறம் இந்த கூட்டை பத்திரமா எடுத்துட்டு வந்து அவங்க அதை பாதுகாத்தாங்க. இந்த காலை வேளையில ஒரு கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கும் பதில் கொடுக்கிற ஆண்டவர். அப்படிதானே சொல்லியிருக்காரு. கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கு கூட நான் கேட்கிறேனே. அது மாத்திரம் இல்லை, அந்த தேவனுடைய ஆலயத்துல, அதாவது உடன்படிக்கை பெட்டி இருக்கக்கூடிய ஆசாரிப்பு கூடாரத்துல தகவிலான் குருவி அப்படின்னு ஒரு குருவி, 2 தகவிலான் குருவியை கொண்டு வந்து ஒன்றை தண்ணி தெளிச்சு பறக்க விட்டுருவாங்க, ஒன்றை கழுத்தில் நெரிச்சு கொண்டு அந்த ரத்தத்தை துவச்சி தீட்டு கழிப்பாங்க. இப்படி இந்த தகைவலான் குருவி அப்படின்னு சொல்லுகிற அந்த குருவிக்கு கூட 2 குருவில எந்த குருவி இறக்க வேண்டும் என்று அதுங்களுக்கு தெரியாது. ஆனா தேவன் ஒருத்தர் தான் அறிவார். சில நேரத்தில் இந்த குருவியை கழுத்தை நெரிக்கலன்னு அதுக்கப்புறம் அதை விட்டுட்டு வேற குருவியை நெரிச்சிருவாங்க. அந்த மாதிரி அந்த குருவிக்கு கூட பாதுகாக்கிற கர்த்தர் கூப்பிட்டுச்சுன்னா ஆண்டவர் கேட்கிறார், காக்கைக்கு கேட்கிறாரு, பூக்கள் இந்த பூக்கள் கொடுத்து வைக்கிறாரு. நம்முடைய வாழ்க்கையில நமக்கு துணை செய்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் என்பதை மறந்துடக்கூடாது. ஃபர்ஸ்ட் மறந்துடக்கூடாது. நம்ம மனிதனை அல்லது வேற யாரையோ, அவங்க தான் எனக்கு துணை, அவங்க தான் எனக்கு செய்வாங்க. சிலர் பாருங்க, என்ன காரியம்னாலும் உடனே அம்மா வீட்டுக்கு போயிடுறது. வீட்டுக்காட்ட சண்டையா, வீட்டுக்காட்ட பிரச்சனையா, உடனே அம்மா வீட்டுக்கு போயிடுறது. அவங்க தான் எனக்கு துணை அப்படின்னு. ஒரு சமயம் ஒருவருக்கு ஒரு ஆண் ஒரு பெண், 2 பிள்ளைங்க. பெண் வந்து மூத்தவ. அவ திடீர்னு வீட்டுக்கு வரா, தான் பிள்ளைய கூப்பிட்டு வரா. அப்பா வெளியில தான் உட்காந்துருக்காரு. மகளை பார்த்தோன்னே வாமா அப்படின்னு சொல்லிட்டு அவ அழுதுட்டே வரா. அவருக்கு புரிஞ்சு போச்சு ஏதோ சம்திங் பேட் அப்படின்ட்டு வீட்டுக்காரர் எங்கன்னு கேட்டார். அவர் வரலப்பா, நான் தான் வந்திருக்கேன் அப்படின்னோடனே வீட்டுக்குள்ள வராத நில்லுன்ட்டார். அவளுக்கு பயங்கர ஷாக். இவர் என்ன சொன்னார்னா, நீ எப்போ வீட்டுக்கு வர்றதுனாலும் மருமகன் இல்லாமல் நீ வரக்கூடாது. நீ இது வரல வந்ததில்லை, இப்ப மருமகன் இல்லாமல் நீ வந்தீன்னா ஊர் என்ன சொல்லணும்னா கேவலமா பேசும், அவன் புள்ள வளர்த்து சரியில்லைன்னு சொல்லும். அதனால நீ போயிட்டு உன் வீட்டுக்காரோட வா. நான் வந்து அங்கே சண்டை போட்டு வந்திருக்கேன், நான் இனி உன் மூஞ்சில் முடிக்க மாட்டேன்னு சொல்றது. எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஒன்று அவன் கையில் தான் பிடிச்சி கொடுத்தோம். நாங்கள் இனி உன் பின்னாடி வர முடியாது. நீங்கள் குடும்பமாக வந்தால் இங்கே வந்து தங்குங்க, எத்தனை நாள் வேணா இருங்க, சாப்பிடுங்க, போங்க. ஆனால் நீ தனியாக வந்தால் ஒரு நிமிஷம் கூட நீங்கள் இருக்கக்கூடாது, கிளம்பு அப்படின்ட்டு வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு உள்ளே போய் கொஞ்சம் கையில் காசை கொண்டு வந்து பேரங்கிட்ட கொஞ்சம் காசை கொடுத்து பொண்ணுக்கிட்ட கொஞ்சம் காசை கொடுத்து நீ முதல்ல ஊர் போய் சேருன்ட்டார். அது அழுதுட்டே நிற்கிது. அம்மா உள்ள பார்க்குறாங்க, அம்மா பாசம், மகன் வந்திருக்கா, ஒருவேளை சோறு போட்டு. அவர் திரும்பி பார்த்தாரு, எல்லாம் உள்ள போயிட்டாங்க. மகன் நிற்கிறான், அவர் பார்த்தாரு, அவனும் ஒன்றும் கேட்க முடியல, ஏன்னா அப்பா. அந்த பொண்ணும் அழுதுட்டே போயிட்டான். இவரும் பையன் வந்து நைஸா அப்பா கிட்ட கேட்குறாரு, ஏன்பா? அப்போ அவர் சொல்றாரு, அவங்க குடும்பமா வர்றதுதான் நமக்கு ஆசீர்வாதம், அவ தனித்து வர்றது நமக்கு ஆசீர்வாதம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டார்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 மாசம் கழிச்சு தான் புருஷனோட சந்தோஷமா குடும்பமா வந்து இறங்கி வீட்டுக்குள்ள வரும்போது அப்பா புன்முறுவலோடு வரவேற்று அவங்க நல்ல விருந்து பண்ணி அவங்க இருக்கிற அந்த தங்கின நாட்கள் எல்லாம் நல்ல தடபுடலாம் கவனிச்சு அனுப்பினார். அப்பதான் அவர் சொன்னார், துணை உன் வீட்டுக்காரன். முதல்ல உனக்கு துணை கர்த்தர், ரெண்டாவது இந்த பூமியில உனக்கு துணையா தந்திருக்கிறது உன் வீட்டுக்காரர், உன் மனைவி. உங்களுக்குள்ள 1000 பிரச்சனை வரலாம், அதை 4 செவத்துக்குள்ள பேசி தீர்த்தரணும். அதை எடுத்துட்டு ஊர்ல வந்து பிரிண்ட் போட்டு நோட்டீஸ் அடிச்சு அவமானப்படுத்தி வேதனைப்படுத்தி பேசுறத ஒரு நாள் அனுமதிக்க முடியாது. இன்னைக்கு அனைவருக்கு தெரியல. அது தெரியாதனாலதான் நிறைய குழப்பங்கள். அதனால இந்த காலை வேளையில அவர் நமக்கு துணையா இருக்கிறார். அவர் நம்மை வெட்கப்படாமல் பாதுகாப்பார். ஆமென், ஆமென்.